என் வீட்டில் இருக்கும் இந்த குறைகள் எப்பொழுது நீங்கும் என்று சிந்திக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 5:24. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். இந்த கடைசி அப்பத்தை சாப்பிட்டுவிட்டு சாகலாம் என்று சாரிபாத் விதவை நினைத்திருந்தாள். ஆனால் தீர்க்கதரிசியோ அதை எனக்கு கொடு முதலில் என்று சொன்னபோது தேவன் மேலிருந்த பக்தி நிமித்தம் அதை அப்படியே செய்தாள். அதற்கு பிறகு பஞ்சம் நீங்கும் வரைக்கும் அவள் வீட்டில் உணவு பற்றாக்குறை இருக்கவே இல்லை. ஆமாங்க, நம்மை தேவன் விசாரிக்கும் போது நம் விசுவாசம் பரீட்சிக்கப்படும். நம் பக்தியும் கிரியையும் தேவனுக்காக இருக்கும் போது நிச்சயமாய் நம் வாழ்விலும் வீட்டிலும் எந்த குறைகள் இல்லாமல் நம்மை பார்த்து கொள்ளுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை நீர் விசாரிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி. என் விசுவாச பரீட்சையில் பொறுமையாயிருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.